பாரி கார்த்திக், தொடர்ந்து 3 நாட்கள் இந்த திறப்பு விழா நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அடுத்தடுத்து என்ன மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற இருக்கிறது இந்த 3 நாட்கள்? தற்போது முதலமைச்சர் அவர்கள் இந்த கண்ணாடி பாலத்தை திறந்து வைத்த பிறகு குரல் அறிஞர்கள் என்ற அடிப்படையில் பல்வேறு தமிழ் அறிஞர்களுக்கு பரிசனை வழங்கியிருக்கிறார். தமிழகத்தில் திருக்குறள் ஒன்று மட்டும்தான் அதிகமாக மொழிபெயர்த்த ஒரு நூலாகும். தமிழக ஒட்டுமொத்த நூல்களிலே திருக்குறள் ஒன்று மட்டும்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூலாகும். அதே போல திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்ல, குறள் ஒரு உலக பொதுமொழியாக அறிவிக்க வேண்டும் என்றும் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் திருவள்ளுவருக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் 25 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்திய பெருங்கடலில் வல்லருடைய 330 அடிக்கான அந்த சிலை வைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் ஒரு அடி என்ற அடிப்படையில் 330 அதிகாரத்திற்கும் ஒவ்வொரு அடியாக 330 அடி சிலைகள் வைக்கப்பட்டு அப்போது பார்வையிட்ட முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் கூட அந்த சிலை மட்டும் போதாது, அந்த சிலையை சுற்றி குறள்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று அப்போது கோரிக்கை வைத்தார். அதன் அடிப்படையிலே தமிழ்நாடு அரசு அந்த 1330 திருக்குறளையும் கல்வெட்டாக வைத்திருந்தது. இந்நிலையில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அந்த சிலையை நாளொன்றுக்கு பல்லாயிரக்கணக்கானோர் பார்ப்பது வழக்கம். அப்படிப்பட்ட அந்த திருவள்ளுவருடைய சிலையை தற்போது முதலமைச்சர்கள் 25 ஆண்டு காலம் அந்த வெள்ளி விழா கொண்டாடும் வகையில் தற்போது அதே திமுக அரசு அமைத்திருப்பதன் காரணமாகவும் அந்த விழாவை வெள்ளி விழாவை சிறப்பாக கொண்டாடுகிறார். குறிப்பாக இந்த இந்திய பெருங்கடல் பகுதியில் சுனாமி உட்பட பல்வேறு அதாவது இந்த சூழ்நிலைகள் வந்தாலும் கூட அதையெல்லாம் தாங்கி கம்பீரமாக தெற்கே நிற்கும் திருவள்ளுவர் சிலையை பேணி காக்கவும் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தான் இந்த 25வது ஆண்டு விழாவை வெள்ளி விழாவை சிறப்பாக கொண்டாடும் நோக்கில் தமிழ்நாடு அரசு அங்க இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலைக்கும் அருகில் இருக்கக்கூடிய அந்த விவேகானந்தர் பாறைக்கு முனையான இடைப்பட்ட தூரத்தை கண்ணாடி பாலமாக அமைத்து பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இந்தியாவிலே முதல் முறையாக அந்த கடலில் இருக்கக்கூடிய கண்ணாடி ஒரு பாலமாக அமைக்கப்பட்டு சுற்றுலாக்காக கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 25வது ஆண்டு விழாவை கொண்டாடும் வகையில் இன்றைய தினம் முதல் 3 நாட்கள் தமிழ்நாடு அரசு தமிழகம் முழுக்க பல்வேறு இடங்களில் வள்ளுவருடைய புகழை கொண்டாடும் வகையிலும் திருக்குறளை பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவர்கள் கொண்டு செல்லும் வகையில் பல்வேறு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் பொருள்மொழி செல்வதற்கான விருது வழங்கப்படுகிறது. அதே போல சுகிசிவம் தலைமையிலான தமிழ் ஆய்வறிஞர் சுகிசிவம் தலைமையிலான ஒரு பட்டிமன்ற போட்டியும் நடைபெறுகிறது. அந்த பட்டிமன்றத்தில் திருக்குறள் போதிப்பது தனிமனிதத்தையா அல்லது சமூகத்தையா என்ற தலைப்பில் இருவரும் தமிழ்நாடு தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சிகள் குறித்து தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் பார்வைக்காக ஒளிபரப்பிருக்கிறது. குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் மட்டும் இந்த நிகழ்ச்சியை 4 இடங்களில் திரையின் வாழ்வாக பொதுமக்கள் பார்க்க வேண்டும் அடிப்படையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கம்பீரமாக நிற்கும் திருவள்ளுவர் சிலை 25 ஆண்டுகளாக இன்னும் கடந்து பல 100 ஆண்டுகளாக நிற்கும் என்ற அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசு குரலை போற்றுகின்ற வகையிலும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு முறையும் தமிழ்நாடு அரசு பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. திருவள்ளுவர் தினத்தன்றும் குறிப்பாக அந்த பொங்கல் முடிந்து நடைபெறும் திருவள்ளுவர் தினத்துக்கும் சிறப்பு பட்டிமன்ற நிகழ்ச்சிகளும் அதே போல ஒவ்வொரு வருடம் திருவள்ளுவர் தினத்தை கொண்டாடும் வகையில் தமிழ்நாடு அரசு அழைப்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்ல, சென்னையில் அமைந்திருக்கக்கூடிய வள்ளுவர் கூட்டம் முதல் தமிழகம் முழுக்க அமைந்திருக்கக்கூடிய அந்த தமிழ் மொழி குரல் மாற்ற கிட்டத்தட்ட ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களும் இதற்கான தனி பிரிவு ஏற்படுத்தப்பட்டு அதற்கான தனி ஆய்வியல் அறிஞர்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தமிழகம் முழுக்க அந்த சிறப்பாக குரலை கொண்டு போகும் வகையிலும் திருக்குறளில் சொல்லுமையை உலகளாவிய கொண்டு போவதிலும் தமிழக அரசு பல்வேறு முயற்சிகள் எடுத்து வருகிறது. அது மட்டுமல்லாது தமிழிலிருந்து ஒரு நூல் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட ஒரே நூல் திருக்குறள் என்ற பெருமையை சேரும். 1330 சொல்லும் 1330 கம்பீரமாக தற்போது காட்சியளிக்கும் வகையில் தொழிலோடு விரைவாக அருகில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக இந்த திருவள்ளுவருடைய சிலையை பேணி காக்கும் வகையிலும் வள்ளுவருடைய புகழை உலகளாவிய கொண்டு போய் செய்யும் வகையில் பல்வேறு முன்னெடுப்பு எடுத்து வரும் நிலையில் தற்போது 25வது ஆண்டு என்பது முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.